திருவன் சரணை. அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறியது அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த நிலை. இந்த புத்த சுபாவத்தை அடைவது என்பது மரணத்தை வென்ற சுபாவம். மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். மரணிப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட பிரத்யக்ஷம் அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். இந்த புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த அனாத்ம தர்மத்தை தான் போதனை செய்தார்கள். ஆத்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் இந்த அனாத்ம தர்மத்துக்கு நிர்வாணம் அடைகிறார். ஆத்ம துஷ்டியில் இருக்கும் வரை எங்களுக்கு மரணம் இருக்கிறது, மரண பயம் இருக்கிறது. இந்த பயத்தில் பீத்தியில் தான் மனிதர்களுடைய வாழ்க்கை இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த மனிதரை எடுத்து பார்த்தாலும் அவருக்கு பயம் இருக்கிறது, பீத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரணத்துக்கு உள்ளாகி இருப்பவர் எந்நேரமும் மரணத்தை நோக்கிய பயணத்தை தான் இவர் மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்போ இதிலிருந்து யாரும் விடுதலை அடையவில்லை என்றால், ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலைன்னு சொன்னால் அவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போ அவருக்கு மரணம் இருக்கிறது. அப்போ அவருக்கு மரணம் இருக்கும்போது அவர் இருப்பது பயத்தில், பீத்தியில். பீத்தியில் இருக்கும் மனிதன் போவது துன்பத்தை நோக்கி. அப்போ துன்பத்தை நோக்கி போகும் மனிதன் இந்த அனுசோத்தையில் போய்கொண்டிருக்கிறார். அந்த அனுசோத்தை என்கிற இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போகும் இந்த மனிதர், அறியாமையில் வாழும் இந்த மனிதர் மனதின் மாயைக்கு அகப்பட்டு இந்த பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பார். இப்போ பள்ளத்தை நோக்கி போகும் மனிதன் இருப்பது ஆத்ம துஷ்டியில். இவர் ஆத்ம துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டு இருப்பதன் காரணமாக இவருக்கு மரணம் இருக்கிறது, மரண பயம், பீத்தி இருக்கிறது. இந்த பீத்தியிலிருந்து விடுதலை அடையலாம், மரணத்திலிருந்து விடுதலை அடையலாம். நாங்கள் சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொண்டு பிரத்யக்ஷம் அடைந்த நிலைக்கு வந்தால். அப்போ இது அவ்வளோ இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது சத்திய ஞானம் அடைவது என்பது இந்த பூமியில் உள்ள மண்ணை போல மனிதர்கள் இருந்தாலும், பூமியை போல மனிதர்கள் இருந்தாலும், அதில் இந்த கையில் உள்ள இந்த கை நகத்தில் உள்ள மண்ணை போல சிறிய பகுதியான மனிதர்களுக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு உதாரணத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ கையில் ஒரு பெருவிரல் நகத்தில் மண் கொஞ்சம் எடுத்து காட்டி சொல்கிறார் பகவான் புத்தர் அவர்கள், இந்த மண்ணை போல மனிதர்கள் தான் இந்த புத்த சாசனத்தில் நிர்வாணம் அடைவார்கள். இந்த மாபெரும் பூமியை போல மனிதர்கள் துன்பத்தை நோக்கி தான் போவார்கள். அவர்கள் உலகம் உண்மை என இருக்கிறது என்று நினைத்து கொண்டு துஷ்டியில் வாழும் இந்த ஆத்ம துஷ்டியில் வாழும் மனிதன் துன்பத்தை நோக்கி போவார். அவருக்கு மரணம் இருக்கிறது, மரணம் நிச்சயமாக இருக்குது. அப்போ நிச்சயமாக மரணத்தில் இருக்கும் மனிதன் துன்பத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ இவருக்கு விடுதலை கிடையாது, விமோச்சனம் கிடையாது. ஆனால் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய இந்த பகவான் புத்தர் கூறிய இந்த அனாத்ம தர்மத்தை ஒருவர் கேட்கிறாரோ, கேட்கும்போது அவருக்கு இதை தெரிந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து இவர் நடைமுறைக்கு வருகிறார். நடைமுறைக்கு இதை பிராக்டிக்கலாக பழக்கப்படுத்தி கையாண்டு பார்க்கும்போது அவர் இதை உணர்கிறார். அப்போ இந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்கிறார். அப்போ இதுதான் சத்திய ஞானம். இந்த உணர்வில் விழித்து கொள்வது என்பது சத்திய ஞானம் அடைந்தவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து நிர்வாணம் அடைகிறார். அப்போ நிர்வாணம் அடைவது என்பது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம், புரிந்து கொள்ளக்கூடிய தர்மம். அப்போ அந்த புரிதலினூடாக அவர் நிர்வாணம் அடைகிறார். அப்போ அவருக்கு வழக்கம் போல் கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது, இந்த சென்சர்கள் அனைத்தும் வழக்கம் போலவே இயங்கும், செயல்படும். ஆனால் இதற்கு கண்களுக்கு தெரிவது வெளியில் எங்கேயும் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் எங்கேயும் இல்லை,
மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது எங்கேயும் இருப்பது கிடையாது. இது சென்சர்களால், இந்த 5 உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது. இப்போ உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு, எடுத்துக்கொண்டு, பிடித்து கொண்டு வாழ்கிறோம். இதுதான் ஆத்ம துஷ்டி. இதுதான் ஆத்ம துஷ்டியில் இருப்பவர் சக்காய துஷ்டி என்கிற மித்யா துஷ்டியில் தான் இருக்கிறார். இப்போ மித்யா துஷ்டியில் தான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மித்யா துஷ்டியில் வாழும் மனிதன் இந்த ஆத்ம துஷ்டியில் இருக்கிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் இந்த மனிதருக்கு தான் சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள், அனாத்ம தர்மத்தை. அந்த அனாத்ம தர்மத்தை கேட்டு எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ, இதை இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படுகிறாரோ அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து நிர்வாணம் அடைகிறார். அப்போ நிர்வாணம் அடைந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் வழக்கம் போல நடக்கும். அதுக்கு மாற்றம் கிடையாது. அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் அவர் அந்த அந்த ஈடுபாட்டில் அவர் ஈடுபடுவார். அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், கணவனா மனைவியா குழந்தையா தாயா தந்தையா, அவருடைய பொறுப்பு எதுவோ அந்த பொறுப்பை அவர் சரிவர செய்வார். அதில் மாற்றம் கிடையாது. அவர் பேசுவார், ஆனால் பேச்சுக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் செயல்படுவார், அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. அவர் சிந்தனை செய்வார், அவருக்கு சிந்தனைகள் வரும், மனதுக்கு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும், ஆனால் அந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போது இவை அனைத்தும் புரிதலினூடாக நடக்கிறது. இந்த புரிந்து கொண்ட சத்தியத்தினூடாக நடக்கும்போது அவரென்று ஒருத்தர் இங்கே இல்லை. ஆத்ம துஷ்டியிலிருந்து, ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். இந்த புத்த சுபாவம் இதுதான். புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை. சுவாமி, நீங்கள் மனிதனா, கடவுளா, இறைவனா, ஆண்டவனா என்று பகவான் புத்தரை பார்த்து கேட்கிறார். உப்பக்க ஆஜீவ. அப்போ பகவான் புத்தரின் கேள்வி, இவருடைய அந்த உப்பக்க ஆஜீவன் கேள்விக்கு பதில் இல்லை பகவான் புத்தரிடம். இல்லை இல்லை என்று தான் சொன்னார். அப்போது சுவாமி நீங்களே சொல்லுங்கள், கூறுங்கள், அப்போ யார் என்று அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் புத்த என்று. அப்போ புத்த என்பது இங்கே ஒருத்தர் இல்லை. புத்த என்றால் ஒருத்தர் இல்லை என்று கூறுவதைத்தான் இந்த புத்த என்னும் பெயரில் இருக்கிறது. புத்த என்பது ஒருத்தர் கிடையாது என்பதைத்தான் குறிப்பிடுகிறது. அப்போ ஒருத்தர் இல்லை. அப்போ ஆத்ம துஷ்டியிலிருந்து, ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்த போது புத்த சுபாவத்தை அடைகிறார். புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை. அப்போ ஒருத்தர் இல்லை என்றால் அங்கே இருப்பது சத்தியம்தான். சத்தியம், தர்மம், சத்திய தர்மத்தோடு இணைந்த அவருக்கு ஆத்ம துஷ்டி என்று ஒன்று கிடையாது, ஆத்ம சமிக்கை என்று ஒன்று கிடையாது. அப்போ சத்தியம் என்பது ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. சத்தியம் என்றால் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த சத்தியத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த சுபாவம். இப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற நிலையை அடைந்த பகவான் புத்தர் என்பது ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் இல்லை எங்கே. அப்போ இந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போ இந்த சத்திய தர்மத்தை யார் கேட்டு பின்பற்றி இதை செயல்படுத்தி நடைமுறைக்கு வருகிறாரோ அவர் இந்த ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ அவர் வழக்கம் போல செய்யும் காரியங்களில் செய்வார், எல்லாமே ஈடுபடுவார், வழக்கம் போல நடக்கும். ஆனால் அந்த செயலுக்கு, அந்த பேச்சுக்கு, அந்த அவருடைய சிந்தனைக்கு சொந்தக்காரர் இல்லை. இது அதான் காம்பீரம் என்று நாங்கள் கூறினோம். பகவான் புத்தரின் சத்தியம் என்பது அதி காம்பீரம். இது புரிந்து கொள்ளக்கூடியது ஒன்று. புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு விடயம். ஏனென்றால் இது அனுசோத்தை அல்ல, இது படிசோத்தை. இது ஆத்ம துஷ்டி அல்ல, இது அனாத்மம் தர்மம். இந்த அனாத்ம தர்மத்தை நாங்கள் காண்பதற்கு அனாத்ம கோணத்தில் இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதிகாலையில் பனி படலங்கள் சிறு சிறு துளிகளாக அந்த புல் மீது படிந்திருக்கும். அந்த சிறு சிறு துளிகளை நாங்கள் பார்ப்பதற்கு ஒரு உன்னிப்பான நோக்கத்தை, மிகவும் ஆழ்ந்த ஒரு நோக்கத்தில் பார்த்தால்தான் அதை எங்களுக்கு காண முடியும். இப்போ இதே போல் இதை ஆத்ம கோணத்தில் நாங்கள் பார்த்தால் இதை எங்களால் காண முடியாது, இது எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் ஆத்ம கோணத்தில் இல்லாமல் அனாத்ம கோணத்தில் பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிந்ததில் தானே பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிந்ததை வைத்து தான் நாங்கள் வெளியில் உள்ளதை பார்க்கிறோம். தெரியாததை பார்க்க எங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாததை பார்ப்பது போல நாங்கள் இதை பார்க்க வேண்டும்.
நாங்கள் இது மாமரம், இது வாழை மரம், இது தென்னை மரம், இது பலா மரம் என்பது எங்களுக்கு போட்டுக்கொண்ட சமிக்கை இது. போட்டுக்கொண்டதை நாங்கள் பிடித்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதே கோணத்தில் இந்த சத்தியத்தை நாங்கள் காணத் தொடங்கினால், இது அனாத்ம கோணம் அல்ல, இது ஆத்ம கோணம். அப்போது இது ஆத்ம கோணத்தில் நாங்கள் பார்த்தால் இது எங்களுக்கு பிடிக்க முடியாது. இதை நாங்கள் புரியாத அதை தெரிஞ்சதை எல்லாத்தையும் நாங்கள் மூட்டை கட்டி வைத்து கொண்டிருப்பது எல்லாத்தையும் தலையில் வைத்து கொண்டிருக்கும் பாரம் அத்தனையும் இறக்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு இதை எடுத்து பார்க்கணும். அப்போ எல்லா கோணத்திலையும் ஒதுக்கி வைத்து விட்டு தான் நாங்கள் இதை பார்க்கணும். அப்போ எல்லா கோணத்தையும் ஒப்பிட்டு இதை பார்க்க போனால் அது யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாத்தையும் எங்ககிட்ட எது இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தியானம் செய்து தியானம் மூலியமாக நீங்கள் பரவச நிலை அடைஞ்சி இருக்கலாம். நீங்கள் பெரிய மகானாக இருக்கலாம், பெரிய மகாராஜாவாக இருக்கலாம், நீங்கள் பெரிய ஜனாதிபதியாக இருக்கலாம். நீங்கள் எவராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இருக்கிற துஷ்டி எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அதை ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு இதை நீங்கள் எடுத்து பார்க்கணும். இதை நீங்கள் கேட்டு பார்க்கணும். அப்போ தான் இதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அதே போலவே அந்த 10ஓடு 11 இதை நீங்கள் சேர்த்துக்க முயற்சி பண்ணிங்கன்னா இது உங்களால் ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. 10ஐயும் ஒதுக்கி வைத்து இதை தனியாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதுதான் அனாத்ம கோணம். இந்த அனாத்ம கோணத்தில் பார்ப்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும், இந்த அனாத்ம தர்மத்தை. அப்போ இந்த அனாத்ம தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேருக்காகவும் மகா கருணையின் காரணமாக இதை போதனை செய்தார்கள். ஏனென்றால் ஆத்ம துஷ்டியில் வாழும் மனிதன் துன்பத்தில் இருக்கிறார். அவருக்கு மரணம் இருக்கிறது. அவருடைய பயணம் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. மரணத்தை நோக்கி போகும் மனிதனுக்கு துன்பம் தான். அப்போ எங்கேயாவது இன்பம் இருக்கா? ஏனென்றால் நாங்கள் எதை பெற்று கொண்டாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற பெரிய மகானாக இருக்கலாம், பெரிய சொத்து சுகம் இருக்கும், பெரிய அதிபதியாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு மரணம் இருக்கிறது. அவர் மரண பயத்தில் இருக்கிறார். அவர் மரண பயத்தில் இருக்கும் அவர் மரணத்தை நோக்கிய பயணத்தை தான் போய்கொண்டிருக்காரு. இந்த மரணத்தில் இருந்து விடுதலை அடைந்தவர் யாருன்னு பார்த்தால் யாருமே கிடையாது. எந்த மகாராஜாவாக இருந்தாலும் அவருக்கு மரணம் இருக்குது. ஆனால் பகவான் புத்தருக்கு தேடியது மரணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியை. அப்போ அந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அப்போ நீங்கள் இந்த வழிக்கு சத்திய தர்மத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் மரணத்திலிருந்து விடுதலை அடைவீங்க. மரணத்திலிருந்து விடுதலை அடைந்தால் உங்களுக்கு பிறப்பு கிடையாதப்போ. பிறப்பதற்கு உலகம் ஒன்று உங்களுக்கு இல்லை. உலகம் இருக்கும் வரை நீங்கள் அந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் பிறப்பீங்க, எப்படியாவது பிறப்பீங்க. உங்களுடைய கர்மம் எப்படி இருக்கிறோ அதற்கு தகுந்த போல உங்களுடைய பிறப்பு நடக்கும். ஆனால் கர்ம பூமியை நீங்கள் வென்றுவிட்டால், கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டால், காரணம் அதன் பலன் என்ற இந்த சத்திய தர்மத்துக்கு நீங்கள் வந்தால், இந்த அனாத்ம தர்மத்தை நீங்கள் புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்து இந்த தர்மத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் ஆத்ம துஷ்டியிலிருந்து ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். அப்போ இதுதானே ஸ்வர்க்கம், இதுதானே இன்றைக்கு எங்களுக்கு இல்லாத மாணிக்கம், இதுதான் மாணிக்க ரத்தினம். இந்த ரத்தினத்தை தான் நாங்கள் கைவிட்டு ஏதேதோ காரியத்தை செய்து கொண்டு எங்கெங்கே ஓடிக்கொண்டு திரிகிறோம். இந்த மனிதர்கள் திரிகிறார்கள், எல்லா இடமும் திரிகிறார்கள். அதை பெற்றுக்கொள்ள, இதை அடைய, அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று மனிதர்கள் இருப்பது மூடத்தனத்தில் வாழும் இந்த மனிதனுக்கு எங்கேயும் இன்பம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் இல்லை. அப்போது இந்த நிறைவு இங்கே இல்லை. ஆனால் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டவருக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, பேரின்பம் இருக்கிறது. ஏனென்றால் உலகம் இல்லாத போது அவரும் இல்லை. அப்போ அவரும் இல்லை என்றால் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையோடு. இந்த சாந்தமான இனிமையான சுவை வேறு எங்கே இருக்கிறது? வேறு எங்கேயுமே கிடையாது. சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருப்பதனால நீங்கள் யாரும் மரணத்திலிருந்து விடுதலை அடையலை. நல்லா கேளுங்க, நீங்கள் யாரும் மரணத்திலிருந்து விடுதலை அடையலை. இது நாங்கள் பயில அடிக்கலை, நாங்கள் பொய்ய சொல்லலை, நாங்கள் ஏமாத்தலை யாரையும். எங்களுக்குள் உறுதியானதை நாங்கள் கையாண்டு உறுதியானதை உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கோம். எங்களுக்குள் உறுதியானதை நாங்கள் சொல்கிறோம். அப்போ இது 2500 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள். நீங்கள் சமத்த தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் மூழ்கி கொண்டு இருப்பதனால நீங்கள் மரணத்தை வெல்லலை, மரணத்திலிருந்து வெல்லவும் முடியாது, மரணத்திலிருந்து விடுதலை அடையவும் முடியாது. நீங்கள் அதெல்லாத்தையும் விட்டுட்டு, சமத்த தியானத்தை விட்டுட்டு
இந்த விதர்சனா தியானத்துக்கு நீங்கள் வரணும். விதர்சனா தியானத்துக்கு வருவதற்கு நீங்கள் சத்தியம் என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியம் என்ன, அந்த சத்தியம் என்ன என்ற ஒரு தேடுதலை உங்களுக்குள் நீங்கள் செய்யணும். அது தேடுதல் இருப்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். தேடுதலை செய்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு ஒரு ஞானம் அப்போதான் வரும். இதை கண்டுபிடிக்கணும், இதை தேடணும், இதை எங்கே இருக்கிறது உண்மை. மதங்களில் எடுத்து பார்த்தா நாங்களும் இதை செய்தோம், தேடினோம். நாங்களும் மதத்துக்கு உள்வாங்கித்தான் இருந்தோம். மதங்களுக்கு அகப்பட்டுத்தான் இருந்தோம். வெவ்வேறு மதங்கள் கூறிய விடயங்களை நாங்கள் தேடி பார்த்தோம். இந்த மதம் பிழை, அந்த மதம் பிழை, அந்த மதம் பிழை என்று ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. இந்து மதம் சொல்வது மற்றையவர்கள் பிழை என்று, கிறிஸ்தவர்கள் சொல்வது மற்றையவர்கள் பிழை என்று, பௌத்தர்களும் இஸ்லாமியர்களும் சொல்வதும் மற்றவர்கள் பிழை என்று. அப்போ யார் சரி என்று எடுத்து பார்த்தால் எங்கேயுமே சரி கிடையாது. எல்லாமே பிழை, எல்லாமே பிழை. அவரவர் இருப்பது துஷ்டியில் அவரவருக்கு ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு, கற்பனை உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு, அதில் நான் தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கும் மூடர்கள். அப்போ இந்த மூடத்தனத்தில் தான் இவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அப்போ இதை நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நாங்கள் அந்த ஆத்ம கோணத்தில் இருந்து கொண்டு இதை பார்த்தால் புரியாது என்று சொன்னோம். அப்போ இதெல்லாமே ஆத்ம கோணங்கள். மதங்கள் அனைத்தும் ஆத்ம கோணத்தில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு பிறப்பு இருக்கிறது, அவருக்கு கடவுள் இருக்கிறார், அவருக்கு தெய்வலோகம் இருக்கிறது, அவருக்கு பிரம்மலோகம் இருக்கிறது, அவருக்கு அல்லாஹ் இருக்கிறார், அவருக்கு இறைவன் இருக்கிறார். அப்போது எல்லாமே இருக்கும்போது அவரும் இருக்கிறார். அப்போ இருக்கிறது என்ற துஷ்டியில் வாழும் இருக்கும் அவரும் இருக்கிறார். அப்போ அவருக்கு மரணமும் இருக்கிறது. அப்போ இதுதான் துஷ்டி. அப்போ இதுதான் ஆத்ம கோணம். இந்த ஆத்ம கோணத்தில் நாங்கள் இந்த சத்தியத்தையும் காண முயற்சி செய்தால் அது ஒரு காலமும் முடியாது. அப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு தான் நாங்கள் சத்தியத்தை கைக்கு எடுத்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதில் எங்கேயும் உண்மை கிடையாது. அப்போ எது உண்மை என்று புத்தர் என்ன கூறியிருக்கிறார் என்ற சத்தியத்தை தேடி பார்த்தால் அப்போ இங்கே தான் நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது முதலில் நாங்கள் தெரிந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து புரிந்து கொள்ளும் போது இதுவல்லவா சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நாங்கள் எவ்வளவு பேர் பாக்கியவான்கள் என்று அப்போதான் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போ இந்த சத்தியம் புரிந்த பிறகு மறுபடியும் அவர் துஷ்டிக்கு போக மாட்டார். மதங்கள் உண்மை என நம்ப மாட்டார். கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறார், ஆண்டவன் இருக்கிறார், அல்லாஹ் இருக்கிறார், அது எல்லாமே ஒன்றும் கிடையாது. அவை அனைத்தும் கற்பனையில் தான் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கற்பனையில் தான் அவர் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே இருக்கிறார், எல்லாமே இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது என்று நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழும் மனிதன் கற்பனை உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த கற்பனை உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இதுதான் மித்யா துஷ்டி. அந்த மித்யா துஷ்டியில் வாழும் மனிதன் ஆத்ம துஷ்டியில் தான் இறங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆத்ம துஷ்டியில் இருக்கும் மனிதனுக்கு கர்மா இருக்கிறது. இதுதான் கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ துர்லபம் மனுஷத்தன் துர்லபம் சத்தர்ம சிரவணங் என்ற பகவான் புத்தரின் துர்லபமான இந்த மனித பிறவியில் துர்லபமான இந்த சத்தியத்தை கேட்கணும். நாங்கள் தேடுதல் ஒன்றை செய்யணும். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். முயற்சி செய்து முதலில் கேட்டு இதை நாங்கள் தெரிந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்து நடைமுறைப்படுத்தி பார்த்தால் இதை எங்களுக்குள் உணர்வோம். நாங்கள் இந்த சத்தியத்தை உணர்ந்த பிறகு இதை புரிதலுக்கு வந்ததன் பிறகு இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்டதன் பிறகு உங்களை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. உங்களை ஏமாற்ற இந்த உலகத்தில் பெரிய மகானாக இருக்கலாம், பெரிய அறிஞனாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் உங்களை ஏமாற்ற யாராலும் முடியாது. ஏனென்றால் விதர்சனா தியானம் மூலம் நீங்கள் சத்தியத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை என்பது மனதின் மாயை அல்ல. மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம். அப்போ கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு, விழிப்புணர்வுக்குள் விழித்து கொண்டவருக்கு ஆத்மா என்பது ஒன்று கிடையாது, ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது. அவர் கர்ம பூமியிலிருந்து ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர். அப்போ அவருக்கு உலகம் ஒன்று இல்லை. அப்போ உலகம் ஒன்று இல்லாத போது அவரும் இல்லை. அப்போ அவரை ஏமாற்ற யாராலையும் முடியுமா? இதுதான் மகா புரிஷோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த மகா புரிஷோ மகா முனி என்று இவரைத்தான்
பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இவர்தான் முற்றும் துறந்த முனி என்று முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். முற்றும் துறந்தவர் இவர்தான், முற்றையும் துறந்த முனிவர் என்று பகவான் புத்தர் கூறிய இந்த முனி சுபாவம் இங்கேதான் இருக்கிறது. அந்த முனிவர் இவர்தான் முனிவர். வெறும் தாடியை வளர்த்துக்கிட்டு தலைப்பாகையை கட்டிக்கிட்டு கொண்டையை போட்டுக்கிட்டு படம் காட்டிட்டா முனிவராக முடியாது. இந்த சத்தியத்தை எவர் ஒருவர் புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் இருக்கிறாரோ அவர்தான் முனிவர். அவரை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. ஏனென்றால் உலகம் என்பது மாயை என்பதை புரிந்து கொண்டவரை ஏமாற்ற உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாமே கற்பனை, எல்லாமே சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகளால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை, மனதில் ஒரு எண்ணம் மட்டும்தான். எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை. அப்போ எண்ணத்திலும் உண்மை கிடையாது. மனம் என்று இங்கே ஒன்று இருக்கிறதா? மனம் என்று இங்கே ஒன்று இல்லை, மனது என்று இங்கே ஒன்று இல்லை. அது வெறும் சென்சர் ஒன்று மட்டும்தான். கண்ணுக்கு தெரிவதைப் போல, காதுக்கு கேட்பதைப் போல, மூக்குக்கு உணர்வதைப் போல, நாக்குக்கு உணர்வதைப் போல, உடம்புக்கும் உணர்வதைப் போல மனதுக்கு எண்ணங்கள் வருகிறது. அது ஒரு சென்சர் மட்டும்தான். சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. சலாயத்தன என்பது 6 உற்பத்தி நிலையங்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு மற்றும் மனது, இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம். சலாயத்தன லோகோ. அப்போ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. சலாயத்தனையிலிருந்து, இந்த 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் நிர்வாணம் அடைவோம். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிற எண்ணங்களுக்கு நாங்கள் அடிமையாகி இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனது சொல்வதை செய்து மனதுக்கு அடிமையாகி போகும் இந்த மனிதன் ஆத்ம துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சத்திய தர்மத்தை ஒருவர் கேட்டு இதை பின்பற்றி இந்த வழிக்கு எவர் வருகிறாரோ அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைகிறார். அவர் மனதின் மாயிலிருந்து, எண்ணங்களிலிருந்து, கற்பனையிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அவரை ஏமாற்றவோ அவருக்கு அவரை மரணிப்பதற்கோ அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அவரை கொல்லக்கூட முடியாது. ஏனென்றால் கொல்வதற்கு அவரும் இல்லை. அவர் இறந்து விட்டார். மரணத்தை வென்ற சுபாவம் இதுதான். மரணத்தை கையாண்ட சுபாவம் இதுதான். மரணத்திலிருந்து விடுதலை அடைந்த ஆரிய ஸ்ராவக இவர்தான் ஸ்ராவக புத்த. அப்போ இந்த ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் வழியை பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த வழியை நாங்கள் பின்பற்றி இது நடைமுறைக்கு வந்து கையாண்டு இதை பிரத்யக்ஷம் அடைந்தால் இந்த புத்த சுபாவத்தை அடைய முடியும். புத்த சுபாவம் என்பது ஒருத்தர் இல்லை, ஒரு ஆண்டவனோ அல்லாவோ இறைவனோ கடவுளோ மனிதனோ அங்கே யாருமே கிடையாது. எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். இப்போ புத்த சுபாவத்துக்குள் இருவர் கிடையாது என்றால் ஒருவர் இருக்கிறாரா? ஒருவரும் கிடையாது. ஒருத்தர் கூட அங்கே இல்லை. இப்போ இல்லை என்ற சத்தியத்தை, ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த நிலை. அந்த புத்த நிலைக்குள் இருவர் கிடையாது, ஒருவரும் கிடையாது. அப்போ இது அனைத்தும் ஒரே சுபாவம். அப்போ இதுதான் ஒன்னஸ் என்ற ஒரே சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் ஒரே சுபாவம் தான் அது, ஒன்னஸ் என்ற ஒரே சுபாவம். நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு புரிந்து இதை பக்தியசம் அடைந்தீங்கன்னா நீங்களும் புத்த சுபாவத்துக்குள் வீழ்த்தி கொள்வீர்கள். அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறாரா? ஒருத்தர் கிடையாது. அப்போ அனைத்தும் ஒரே சுபாவம். ஒரே சுபாவத்துக்குள் புத்த சுபாவத்துக்குள் இருவர் கிடையாது என்றால் ஒருத்தரும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சத்திய தர்மத்தை உங்களுக்கு கேட்க முடியுது. இன்றைக்கி கேட்டு இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் எங்கே இருந்து புரிந்து இதை பக்தியக்ஷம் அடைகிறீங்களோ அப்போ அங்கே நீங்கள் ஒரு ஸ்ராவக புத்த. அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைய துணி மாற்றுறது இல்லை. அது துணி மாற்றிக்கிட்டு தலையை மொட்டையை அடிச்சுக்கிட்டு காவி உடைய போட்டுக்கிட்டு காட்டில் போய்ட்டு இருக்கிற கதை கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த வேண்டிய பக்கம். இது நடைமுறை பக்கம்தான் இது இருக்கிறது. அப்போ இதுக்கு துணியை மாற்றிக்கிட்டால் மட்டும் பத்தாது. போர்வையில் நாங்கள் ஒரு பிக்ஷுவை போல உலகத்துக்கு காட்டினா பத்தாது. தாடியை வளர்த்துக்கிட்டு தலைப்பாகையை கட்டிட்டா பத்தாது. நாங்கள் நடைமுறைக்கு வரணும். சத்திய தர்மத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படணும். அப்போதான் எங்களுக்கு இதை புரிந்து பிரத்யக்ஷம் அடையும் சுபாவத்துக்கு வர முடியும். அதற்கு முதலில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கணும். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இருக்கிறாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் இந்த சமத்துவ தியானத்தை மேற்கொண்டு இந்த பரவச நிலையை இன்றைக்கி போதனை செய்கிறாங்க. இதுதான் புத்தர் செய்தார், இதைத்தான் சொன்னார் என்று.
ஆனால் இது எல்லாத்தையுமே பகவான் புத்தர் அவர்கள் புத்த நிலையை அடையும் எல்லாத்தையும் கைவிட்டுட்டார். அந்த ஆத்ம கோணத்தை கைவிட்டது போல, அந்த துஷ்டியை கைவிட்டது போல எல்லாத்தையும் கைவிட்டு தான் பட்டிச்ச சவும்பாதை என்ற மனம் உருவான விதத்தை தேடினார்கள். இந்த விதர்சனா தியானத்துக்கு வந்தார்கள். அப்போ இதுதான் அனாத்ம கோணம். இந்த அனாத்ம கோணத்துக்கு எவர் ஒருவர் வருகிறாரோ அவர் சத்தியத்தை கடைபிடிப்பார், சத்தியத்துக்குள் வருவார். அப்போது சமத்த தியானத்தை மேற்கொண்டு அதில் பரவச நிலையில் மூழ்கி கொண்டு இதுதான் புத்தர் சொன்னார், இதை தான் செய்தார் என்று சொல்லும் மூடர்களுக்கு இது புரியாது. மூடத்தனத்தில் வாழும் மனிதர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போது இது எல்லாத்தையும் கைவிட்டுட்டு நாங்கள் விதர்சனா தியானத்தை மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள, இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சத்திய தர்மத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படணும், நடைமுறைக்கு வரணும். நடைமுறை பக்கம் திரும்பி நாங்கள் நடைமுறைக்கு வந்து இதை கையாண்டு இதை நடைமுறைப்படுத்தினால் இதை உடுப்பு மாற்றுறது கதை ஒன்று கிடையாது. தாடி வளர்த்து தலைப்பாகை கட்டுற கதை கிடையாது. இது அவர் எந்த துறையில் இருந்தாலும், அவர் ஏழையா பணக்காரரா, நல்லவரா கெட்டவரா, இந்தியாக்காரரா இலங்கையில் உள்ளவரா ஜப்பானா, எந்த நாடு அவருக்கும் தேவைப்படாது. அவர் மேல் ஜாதியா கீழ் ஜாதியா, அவருக்கு எந்த மதத்தவரை, இந்துவா கிறிஸ்தவமா இஸ்லாமா பௌத்தமா, அந்த மதம் எல்லாம் இங்கே கிடையாது. மதம் ஜாதி பேதம் இதெல்லாமே இருப்பது ஆத்ம துஷ்டியில் இருப்பவருக்கு இது புரியாது. ஆத்ம துஷ்டியில் இருந்து கொண்டு நான் தான் சரி என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு வாழ்பவர் தான் ஆத்ம துஷ்டியில் இருக்கிறார். ஆனால் சத்திய தர்மத்துக்கு வந்து மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, மொழியும் கிடையாது, இனமும் கிடையாது, பணக்காரர் ஏழை, இவர் ஆண் இவர் பெண் அப்படின்னு ஒரு கதை இங்கே கிடையாது. அனைத்தும் ஒரே சுபாவம், அனைவருக்கும் ஒன்றுதான், அதுதான் சத்தியம். அனைவருக்கும் ஒரே தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். இந்த பட்டிச்ச சவும்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி அனாத்ம தர்மத்தை, இந்த அனாத்ம தர்மத்துக்குள் விழித்து கொண்ட போது அங்கே ஆண் பெண், இவர் வயசு போனவர், இது இள வயசு, இது கணவன், இது மனைவி அப்படின்ற வேறுபாடு பிரிவினை எங்கேயுமே கிடையாது. படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர், இவர் மேல் ஜாதி கீழ் ஜாதி, அந்த பயிலால் இந்த சத்தியத்துக்குள் கிடையாது. அதெல்லாமே இருப்பது துஷ்டியில் இருப்பவருக்கு இது புரியாது. அதுதான் நாங்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இதை இப்போ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ இதை புரிந்து கொள்பவர் உலகம் என்பது வந்து ஒரு கற்பனை என்பதை புரிந்து கொள்கிறார். இப்போ உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் கற்பனையில் தான் வாழ்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார். அப்போது இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து செயல்படுபவர் இந்த சுபாவ தர்மத்தோடு இணைகிறார். அவர் இந்த சூழலோடு இணைகிறார், சுபாவ தர்மத்தோடு இணைகிறார். பகவான் புத்தர் கூறியதான் சுபாவ தர்மத்தை. இந்த சுபாவ தர்மம் என்பது வந்து மரம் செடி கொடி போல இந்த மனிதனும் அவர் ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை. பிறப்பு இறப்பு என்பது வந்து ஒரு எண்ணம் மட்டும்தான். நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய பெயர் கமல், இல்லை நான் ரஜினி, நான் விஜய் என்று எனக்கு நான் பெயரை போட்ட இந்த சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது, நான் அப்படியானவர், நான் இப்படிப்பட்டவர் என்று ஆத்ம துஷ்டியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே தவிர அங்கே அப்படி ஒருத்தர் இல்லை. அது எல்லாமே போட்டுக்கொண்டது. சமுதாயத்தில் மனிதன் போட்டுக்கொண்ட விடயத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறார். அவர் இருப்பது ஆத்ம துஷ்டியில். ஆனால் மரத்துக்கு கதை ஒன்று கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் கதையை. இது மாமரம், இது வாழை மரம், இது தென்னை மரம், இது பலா மரம்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கதையை கற்பனையை போட்டு சொல்கிறோம். இது மாமரம், என்ன மாமரம், கருத்த குழம்பு, இது என்ன மரம், காட்டு மாமரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் சொன்னோம். ஆனால் எந்த மாமரமும் நான் கருத்த குழம்பு, நான் காட்டு மாமரம்னு சொல்லி எந்த மாமரமும் சொல்லலை. அது வந்து சுபாவத்தின் தன்மை. இப்போ இதே போல தான் மனிதனும் பிறந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஆன்மா என்று இல்லை. ஆனால் இதை புரிந்து கொள்வது இலகுவான காரியம் அல்ல. இதை புரிந்து கொள்வது வந்து இலகுவான காரியம் இல்லை. இதில் ஆன்மா ஒன்று கிடையாது. இந்த உடம்பில் ஆன்மா ஒன்று இல்லை. அப்போ ஆன்மா உடம்புல இல்லைன்னா அப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மனதில் தான் இருக்குது. மனசு தான் ஆன்மா என்பது. அப்போ மனசு என்பது வந்து இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது. கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற அந்த 5 சென்சர்களும் உருவாக்கப்பட்டது தான் மனது. அதுதான் ஆன்மா. வெளியில் மாமரம் இருக்கிறது என்று சொல்வது வந்து ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான். அப்போ எண்ணம் தான் மாமரம் என்று வெளியில் அல்ல, எண்ணம் தான் மாமரம். அப்போ மாமரம் வெளியில் இல்லைன்னா மனசில் தான் இருக்குது. அப்போ அந்த ஆத்ம துஷ்டியில் தான், மனசில் தான் நாங்கள் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் மாமரம் இருக்கிறதுன்னு சொல்லி. மாமரம் இருப்பது மனசில் தான்.
வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிடிப்பில் வாழும் மனிதன் தான் துஷ்டியில் இருக்கிறார். இப்போ துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால் இப்போ என்ன மனதில் மாயையிலிருந்து அவர் விடுதலை அடைவார். ஆத்ம துஷ்டியிலிருந்து ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து நிர்வாணம் அடைந்து புத்த சுபாவத்துக்குள் அவர் விழித்து கொள்வார். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நீங்களும் இதை தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து பிரத்யக்ஷம் அடைய முடியும். புத்த சுபாவத்தை அடைய முடியும். புத்த என்ற புத்த சுபாவத்துக்குள் நீங்கள் நிர்வாணம் அடைவீர்கள். எதா சாந்தங் எதம் பிரணீதங் எதிதம் சப்ப சங்கார சமுத்தோ என்ற சாந்தமான இனிமையான சுவையோடு இந்த அனைத்து எண்ணங்களும் மனதின் மாயை என்பதை புரிந்து கொண்டு சாந்தமான இனிமையான சுவையோடு உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாகவும் இருக்கும், மகிழ்ச்சியானதாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இந்த பேரின்பமாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கூழோ கஞ்சோ குடிச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு உள்ள இந்த தர்மத்தை புரிந்து கொண்டவருக்கு உள்ள மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம் இந்த உலகத்தில் பெரிய கோடிபதியாக இருந்தாலும் லட்சாதிபதியாக கோடிக்கணக்கில் ஒரு சொத்து மதிப்புள்ளவராக இருந்தாலும் அவருக்கு இந்த இன்பத்தை அடைய முடியாது. இந்த ஆனந்தத்தை, இந்த மகிழ்ச்சியை, இந்த அமைதியை பெற முடியாது. அது இருப்பது இதை பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் மட்டும்தான். இந்த புத்த சாசனத்தில் மட்டும்தான். அவர் மரணத்தை வென்றவர். மரணத்தை வென்றபோது உலகம் ஒன்று இல்லை என்ற போது அவரென்றும் இங்கே ஒருத்தர் இல்லை என்று புரிந்து கொண்டது பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் இந்த ஆனந்தம் பேரின்பம் இருக்கிறது, இந்த அமைதி இருக்கிறது. இந்த அமைதிக்குள் விழித்து கொண்டு இந்த அமைதியான இனிமையில் அவர் வாழ்கிறார். அவர் ஆடம்பரத்துக்கு போக மாட்டார். அமைதிக்கு வந்தவர். ஆடம்பரத்திலிருந்து விடுதலை அடைந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் ஆடம்பரத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அமைதிக்கு வருகிறார். எளிமையான வாழ்க்கையில் அவர் இனிமையாக வாழ்கிறார். இப்போ இந்த இனிமையான நிர்வாண சுவையை நீங்களும் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவான் சரணை.